Good morning students. Today we are going to see about exercise 8.4 11 to 14 sums. 11th sum is in a town of 8,000 people 1,300 are over 50 years. அதாவது ஒரு டவுன்ல இருக்கிற 8000 மக்கள்ல 1300 பேர் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க. 3000 are females. 3000 பேர் பெண்கள். It is known that 30% of the females are over 50 years. அந்த 3000 பெண்கள்ல 30% 50 வயசுக்கு மேலானவங்க. What is the probability that a chosen individual from the town is either a female or over 50 years? So, female or over 50 years இருக்கிறதுக்கான probability என்ன? So, நம்ம total number of peoples 8,000 இருக்காங்க. So, இதை n of s is equal to 8,000 அப்படின்னு எழுதுவோம். Next, A, B, the event of selecting females. So, females நமக்கு எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொன்னா 3,000 females இருக்காங்க. So, P of A is equal to n of A by n of S. So, that is 3,000 by 8,000. Next, B, be the event of selecting an individual as over 50 years. 50 வயசுக்கு மேற்பட்டவங்க. So, that is n of B is equal to 50 வயசுக்கு மேற்பட்டவங்க 1300 பேர். So, P of B is equal to 1,300 by 8,000. Next, ரெண்டுமா இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன? அதாவது பெண்களாவும் இருக்கணும், ஃபீமேலாவும் இருக்கணும், ஓவர் 50 இயர்ஸாவும் இருக்கணும். So, that is n of A intersection B. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30% of the females are over 50 years கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 30% கண்டுபிடிக்கணும். 30% of 3,000 மக்கள்ல எவ்வளோ 30%? ஸோ 30 by 100 பர்சன்டேஜ்னா by 100 போடுவோம் into 3,000. 20 cancel. 3 3s are 9. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. So 2 zeros. So 900 peoples are females and at the same time they are over 50 years. So இப்போ நம்ம ஃபார்முலால போட்டு சேரலாம். So P of A intersection B first கண்டுபிடிச்சுக்கலாம். P of A intersection B is equal to n of A intersection B by n of S. So 900 by 8,000. So P of A union B is P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. So P of A is 3,000 by 8,000 plus P of B is 1,300 by 8,000 minus P of A intersection B is 900 by 8,000. So, first இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் இதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ இது 4,300 minus 900. So, that is 3,400 by 8,000. அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4300. நெக்ஸ்ட் 900 மைனஸ் பண்ணணும். 003 இங்க 13 minus 9 is 4 3. So, 3,400. 20 cancel. So, இதையும் simplify பண்ணோம்னா 34 by 80. இதை 2 ஆல divide பண்ணோம்னா 1 2 is 2. 1 இருக்கும் remainder 14. 7 2s are 14. இங்க 4 2s are 8. 0. So, P of A union B is equal to 17 by 40. Next sum, 12th sum. A coin is tossed thrice. Find the probability of getting exactly 2 heads, at least 1 tail or consecutive heads. So, இப்போ இது மூணுக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். So, first A be the event of getting exactly 2 heads. Exactly 2 heads. கரெக்டா 2 head மட்டும் இருக்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ 2 head மட்டும் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொன்னா இதுல 3 head இருக்கு,
இதுல ஒரு 2 ஹெட் இருக்கு, இதுலயும் 2 ஹெட் இருக்கு, இதுல ஒரு ஹெட் தான் இருக்கு, இதுல 2 ஹெட் இருக்கு, இதுல ஒரு ஹெட், இதுல ஒரு ஹெட், இதுல ஹெட் இல்ல. ஸோ ஹெட் 3 ஹெட் சாரி 2 ஹெட் இருக்கிறது 3 தான் இருக்கு. அது ஹச் ஹச் டி ஹச் டி ஹச் டி ஹச் ஹச். நெக்ஸ்ட் ஸோ என் ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 3 வரும். ஸோ பி ஆஃப் ஏ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், அப்போ 3/8 அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் அடுத்த ஈவெண்ட் வந்து பி வச்சுக்கலாம். ஸோ பி வந்து அட்லீஸ்ட் ஒரு டெய்ல் இருக்கலாம், இல்லைன்னா அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட். அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டாவது இருக்கணும், சாரி அட்லீஸ்ட் ஒரு டெய்லாவது இருக்கணும், இல்லைன்னா அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். அட்லீஸ்ட்னா இப்போ வந்து நம்ம எக்ஸாக்ட்லி அட்லீஸ்ட் இது கொடுங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஆனால் அதை விட கம்மியாக கொடுத்தாதான் நம்ம வாங்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட்னா அது, இல்லைன்னா அதுக்கு மேலே அப்படின்னு அர்த்தம். அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். ஸோ பி ஒன் டெய்ல் மட்டும் இருக்கிறது பாருங்க, இங்கே ஒரு ஒன் டெய்ல் இருக்கு, நான் இதை டிக் பண்றேன். இங்கே ஒரு ஒன் டெய்ல் இருக்கு, 2 டெய்ல் இருந்தாலும் ஓகே. இங்கேயும் 1 டெய்ல் இருக்கு, இங்கேயும் 2 டெய்ல் இருக்கு, இங்கேயும் 2 டெய்ல் இருக்கு, இங்கே 3 டெய்ல் இருக்கு. ஸோ இங்கே 7 இருக்கு. ஸோ 7 எழுதிக்கலாம். ஹச் ஹச் டி ஹச் டி ஹச் ஹச் டி 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 ஹச் ஹச் டி ஹச் டி அண்ட் டி டி ஹச் அண்ட் டி டி டி. ஸோ இப்போ மொத்தம் இதில் வந்து என் ஆஃப் பியில் வந்து 7 இருக்கு. ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ பி வந்து 7 பை என் ஆஃப் எஸ் வந்து 8. ஸோ 7/8. நெக்ஸ்ட் தேர்ட் ஈவெண்ட் சி பி த தேர்ட் ஈவெண்ட் கான்சிக்யூட்டிவ் ஹெட். கான்சிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து அப்படின்னு அர்த்தம். சி பி த ஈவெண்ட் ஆஃப் getting consecutive two heads. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து 2 ஹெட் வரணும். ஸோ அப்போ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த ஹெட் இருக்கு. ஸோ நான் இதை ரவுண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இதுலேயும் அடுத்து தொடர்ந்து இருக்கு. இதில் வந்து இடையில டி இருக்கு. ஸோ இதை நம்ம எடுக்க முடியாது, இதை எடுக்க முடியாது, இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3 இருக்கு, அந்த 3ஐயும் எழுதிக்கலாம். ஹச் 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 டி டி ஹச் ஹச். ஸோ டோட்டலாக 3 இருக்கு. ஸோ என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 3/8. என் ஆஃப் சி வந்து 3, என் ஆஃப் எஸ் வந்து 8. ஸோ 3/8. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏவுக்கும் பிக்கும் பொதுவானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ ஏங்கிற ஈவெண்ட்டை வந்து இங்க நான் எழுதியிருக்கிறேன். அடுத்து பிங்கிற ஈவெண்ட் இங்க இருக்கு. ஸோ இதுல இருக்கிறது இங்க இருக்கான்னு பாருங்க. ஹச் ஹச் டி இருக்கு, ஹச் டி ஹச் இருக்கு, ஹச் டி ஹச் இருக்கு, டி ஹச் ஹச் இருக்கு, இங்கேயும் டி ஹச் ஹச் இருக்கு. ஸோ 3மே இருக்கு. ஸோ 3 எழுதிக்கலாம். ஸோ ஹச் ஹச் டி அண்ட் ஹச் டி ஹச் அண்ட் டி ஹச் ஹச். ஸோ 3மே இருக்கிறதுனால என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 3/8. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தோம். இப்போ பி இன்டர்செக்ஷன் சி, பிக்கும் சிக்கும் பொதுவானது எது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பியையும் இந்த சியையும் இப்போ கம்பேர் பண்ணலாம். இப்போ ஹச் ஹச் டி இங்க இருக்கு. அடுத்தது டி ஹச் ஹச், டி ஹச் ஹச்சும் இங்க இருக்கு. ஆனா ஹச் 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 இங்க இல்ல. ஸோ 2 தான் காமனா இருக்கு. ஸோ 2 மட்டும் எழுதிக்கலாம். ஹச் ஹச் டி அண்ட் டி ஹச் ஹச் 2 தான் காமனா இருக்கு. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி வந்து என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2/8. நெக்ஸ்ட் ஏக்கும் சிக்கும் பார்க்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி,
ஏவுக்கும் சிக்கும். இப்போ ஏ வந்து இங்க இருக்கு, சி வந்து இங்க இருக்கு. ஸோ இதுக்கு காமனா இருக்கிறது பாருங்க, ஹச் ஹச் டியும் டி ஹச் ஹச் இருக்கும். இங்க ஹச் ஹச் இல்ல, இங்க ஹச் ஹச் இருக்கு. ஸோ ரெண்டு தான் இங்கேயும் காமனா இருக்கு. ஸோ அது என்னன்னா ஹச் ஹச் டி அண்ட் டி ஹச் ஹச். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் 2 தான் இருக்கு. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2/8. நெக்ஸ்ட் மூணுக்குமே ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி மூணுலையுமே இருக்கிறது எது, இந்த இதுல பாருங்க மூணுலையுமே எது இருக்குதுன்னு நமக்கு இப்ப தெரிஞ்சு போயிடும். ஹச் ஹச் டி மூணுலையுமே இருக்கு, டி ஹச் ஹச் இருக்கு மூணுலையுமே. ஸோ இந்த ரெண்டு காமனா இருக்கிறதுனால ஹச் ஹச் டி அண்ட் டி ஹச் ஹச் ரெண்டுலையும் காமனா இருக்கனால என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, A intersection B intersection C is equal to 2. So P of A intersection B intersection C is equal to 2/8. So இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபார்முலால போட போறோம். நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. So இதில் P of A நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3/8, P of B வந்து 7/8, C வந்து 3/8 minus A intersection B வந்து 3/8, B intersection C வந்து 2/8, A intersection C வந்து 2/8, A intersection B intersection C வந்து 2/8. ஸோ இப்போ இதில் பாருங்க ப்ளஸ் மைனஸ் மட்டும் இப்போயே நான் கேன்சல் பண்ணிடுறேன். ப்ளஸ் 3/8 மைனஸ் 3/8 மைனஸ் 2/8 ப்ளஸ் 2/8. ஸோ இப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 3யும் 7ம் ப்ளஸ்ல இருக்கு. ஸோ 10/8 மைனஸ் இங்கே வந்து 2/8 இருக்கு. வேற மீதி இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 10 minus 8 is 8/8. 8/8 is equal to 1. So P of A union B union C is equal to 1. அதாவது the required probability is 1. Next 13th sum. If A, B, C are any three events such that probability of B is twice as that probability of A. அதாவது B என்ன அப்படின்னு சொன்னா ஏவை காட்டிலும் 2 மடங்கு. அதே மாதிரி probability of C is thrice as that of probability of A. அதே மாதிரி C என்ன அப்படின்னா ஏவை காட்டிலும் 3 மடங்கு. அதே மாதிரி A intersection B கொடுத்துருக்காங்க, B intersection C, A intersection C, A union B union C, A intersection B intersection C எல்லாமே கொடுத்துருக்காங்க. P of A, P of B, P of C இது 3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். அதாவது P of B வந்து P of Aவை காட்டிலும் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி P of C வந்து P of Aவை காட்டிலும் 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. ஸோ இதில் நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். A யூனியன் B யூனியன் C கொடுத்துருக்காங்க, அது 9/10 கொடுத்துருக்காங்க. ஸோ 9/10 இஸ் ஈக்குவல் டு P of A என்னன்னு கொடுக்கல, ஸோ P of Aன்னு நான் வச்சுக்கலாம். P of B வந்து நம்ம 2P of Aன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ 2P of A. P of C வந்து 3P of Aன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ 3P of A மைனஸ் A இன்டர்செக்ஷன் B வந்து 1/6 மைனஸ் B intersection C வந்து 1/4, A intersection C வந்து 1/8 plus A intersection B intersection C வந்து 15 1/15 கொடுத்துருக்காங்க. ஸோ plus 1/15.
ஸோ இப்போ நமக்கு வந்து எது தேவையோ வந்து அதை இந்த பக்கமே வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே 9/10 இருக்கு ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறது. இங்கே மைனஸில் இருக்கிற எல்லாமே இங்கிட்டு வரப்போ ப்ளஸ்ஸாக வரும். ஸோ 1/6 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/8. இங்கே ப்ளஸில் இருக்கிற 1/15 இங்கிட்டு வரப்போ மைனஸ் 1/15 வரும். ஸோ மீதி எல்லாம் இங்கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 2 பி ஆஃப் ஏ, இங்கே ஒரு 3 பி ஆஃப் ஏ, இங்கே ஒரு பி ஆஃப் ஏ. ஸோ இதில் மொத்தம் 6 பி ஆஃப் ஏ இருக்கு. ஸோ இந்த 6 பி ஆஃப் ஏ வந்து இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 10, 6, 4, 8, 15. அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 10, 6, 4, 8, 15. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 5 2s are 10, 3 2s are 6, 2 2s are 4 2s are 15 டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து திரும்ப ஒரு 2ஆலே டிவைட் பண்ணுறேன். 5 3 1 2 is 2, 2 2s are 15. ஸோ இதை நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 5 டிவைட் பண்ண முடியாது. 1 3 is 3, 1 2 5 3s are 15. திரும்ப நான் 5ஆல் போடுறேன். 1 5 is 5, 1 1 2 1 5 is 5. ஸோ இங்கே லாஸ்ட்ல 2 மட்டும் இருக்கு. 1 1 1 1 1. ஸோ எல்லாமே இப்போ 1 வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்க 2 2s are 4, 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60, 60 2s are 120. ஸோ நமக்கு இப்போ எல்சிஎம் வந்து 120 கிடைச்சிருக்கு. எல்சிஎம் இஸ் 120. அப்போ இங்க இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற டினாமினேட்டரை எல்லாமே நம்ம 120ஆ சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்றப்போ இதை நான் கீழே வந்து 120ஆ சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ இதை 12ஆல் மல்டிபிள் பண்ணா இங்கேயும் 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்க 6 வந்து எதால மல்டிபிள் பண்ணா 120 வரும் அப்படின்னா 6 20s are 120. ஸோ கீழேயும் 20னா மேலேயும் 20. நெக்ஸ்ட் 4 இருக்கு. 4 30s are 120. ஸோ மேலேயும் 30ஆல. நெக்ஸ்ட் 8 இருக்கு. how many 8s are 15 8s are 15 8s are 120. அதே மாதிரி மேலேயும் 15. இங்கே 15 இருக்கு. 8 15s are அதே மாதிரி மேலேயும் 8. இப்போ 9 12s are 108 plus 120 is 20, 130 is 30 plus 115 is 15 minus 180 is 8 by எல்லாத்துலயுமே 120 இருக்கனால by 120 is equal to 6 p of a. ஸோ இப்போ மேலே இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு 8 மைனஸ் பண்ணிடலாம். இப்போ 108ல இருந்து ஒரு 8 மட்டும் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 100 இருக்கும். 100 120 150 165. ஸோ 165 by 120 is equal to 6 p of a. ஸோ இந்த 6 வந்து நம்ம இப்போ கீழே டினாமினேட்டர்ல இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 165 into by 120 into 6. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 5s are 15, 3 5s are 15. ஸோ இதை வந்து நம்ம பண்ணோம்னா 2 5s are 10, 4 5s are 20. ஸோ இப்போ இதை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். 11 3s are 8 3s are is equal to p of a. ஸோ p of a is equal to மேலே 11 மட்டும் இருக்கு, கீழே 8 to 6 இருக்கு. 6 8s are 48. ஸோ 11 by 48. இப்போ p of a கண்டுபிடிச்சிட்டோம். p of b, p of c மூணுமே கண்டுபிடிக்கணும். ஸோ p of b என்ன அப்படின்னு சொன்னா 2 times of p of a. So that is equal to 2 into 11 by 48. So இதை simplify பண்ணனா 2 4. So 11 by 24. Next p of c என்னவா இருக்கும் அப்படின்னா 3 into p of a. So 3 into 11 by 48. So இதை 3ஆல cancel பண்ணா 1 3 1 3 6 3s are 18. So 11 by 16. So இப்போ நம்ம a p of a, p of b, p of c மூணு கண்டுபிடிச்சிட்டோம். So p of a is 11 by 48, p of b is 11 by 24, p of c is 11 by 16.
Next question, 14th question. In a class of 35 students, students are numbered from 1 to 35. So roll number கொடுத்துருக்காங்க 1 to 35. The ratio of boys and girls in 4:3. So boys girls ratio வந்து 4:3 ல இருக்கு. The roll numbers of students begin with boys and end with girls. So first full boys இருக்காங்க, அதுக்கு அடுத்து girls தொடர்ந்து இருக்காங்க. Find the probability that a students either a boy with prime roll number or girl with composite roll number or an even roll number. So even roll number னு சொன்னா boys girls ரெண்டு பேருமே. So இப்போ ஒவ்வொன்றும் இது A, இது B, இது C அப்படின்னு வச்சு நம்ம செய்யலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ n of s is equal to 35. பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ வந்து 4:3 அப்படின்னு இருக்கு. நம்ம ரேஷியோ வந்து எக்ஸ் வச்சு செய்வோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சிருக்கோம். 4x plus 3x is equal to 35. So 7x is equal to 35. Then x is equal to 5. அப்போ பாய்ஸ் மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொன்னா பாய்ஸ் மட்டும் 4xங்கிறதுனால 4 into 5. 4 5s are 20. அதே மாதிரி கேர்ள்ஸ் எவ்வளவா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா 3 into 5 is equal to 15. அப்போ பாய்ஸ் வந்து 20 பாய்ஸ், கேர்ள்ஸ் வந்து 15. இப்போ பாய்ஸ் ரோல் நம்பர் எதுல இருக்கும் அப்படின்னா 1ல இருந்து 20 வரைக்கும் இருப்பாங்க. கேர்ள்ஸோட ரோல் நம்பர் 21ல இருந்து 35 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ 35 வரைக்கும் கேர்ள்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். ஏ வந்து பாய் வித் பிரைம் ரோல் நம்பர். ஸோ ஏ பி த event of getting boy with prime roll number. prime number இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ பாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்காங்க இல்லையா, ஸோ அதுலயும் நம்ம பிரைம் நம்பரா இப்ப பார்க்கலாம். ஸோ பிரைம் நம்பர் எதுனா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1 வந்து பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஸோ 2ல இருந்து பார்த்தோம்னா 2 பிரைம் நம்பர், 3 பிரைம் நம்பர், அடுத்து 5 பிரைம் நம்பர், அடுத்து 7 பிரைம் நம்பர், அடுத்து 11, அடுத்து 13 பிரைம் நம்பர், அடுத்து 17 பிரைம் நம்பர், நெக்ஸ்ட் 19 பிரைம் நம்பர். ஸோ n of a எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஸோ n of a is equal to 8. அப்போ p of a எவ்வளோ இருக்கும், n of a by n of s. ஸோ n of a வந்து 8, n of s வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 35. நெக்ஸ்ட் அடுத்து b be the event of getting girl with composite number. girl with event of getting girl with composite roll number. ஸோ பியில் வந்து காம்போசிட் நம்பர்ஸ் எதுனா 21ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 21 வந்து காம்போசிட் நம்பர், 22வும் காம்போசிட் நம்பர், 23 வந்து பிரைம் நம்பர், நெக்ஸ்ட் 24, 25, 26, 27, 28, 29 வந்து பிரைம் நம்பர், 30, 31 வந்து பிரைம் நம்பர், 32, 33, 34, 35 வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ 35 வரைக்கும். ஸோ n of b வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 இருக்கு. ஸோ n of b வந்து 12. அப்போ p of b எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா n of b by n of s. ஸோ 12 by 35. நெக்ஸ்ட் c வந்து ஈவன் ரோல் நம்பரா நம்ம எழுதணும். c be the event of getting even roll number. ஸோ இதில் ஈவன் ரோல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா 2ல இருந்து நம்ம பார்க்கணும். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 35 வரைக்கும் தான். ஸோ 34 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ n of c எவ்வளோ வருதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ 17 நம்பர் இருக்கு.
So P of C is equal to N of C by N of S. So 17 by 35. So இப்போ நம்ம A intersection B, Aக்கும் Bக்கும் பொதுவானது நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ ஏக்கும் பிக்கும் பொதுவானது பார்த்தோன்னா A ஃபுல்லா வந்து பிரைம் நம்பர் இருக்கு, B ஃபுல்லா காம்போசிட் நம்பர் இருக்கு. ஸோ ஏக்கும் பிக்கும் காமனா எதுவுமே இருக்காது. ஸோ இது 0. ஸோ P of A intersection Bயும் 0. அடுத்தது B intersection C, Bக்கும் Cக்கும் நம்ம காமனா பார்க்கலாம். இப்போ இதுல ஈவன் காம்போசிட் நம்பர் இருக்கு, இதுல ஈவன் நம்பர் இருக்கு. ஸோ இதுல காமன் எது அப்படின்னா 22 இருக்கு, இங்கேயும் 22, 24, 26, 28, 30, 32, 34. ஸோ இப்போ இதை நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற நம்பர்லாம் காம்போசிட் நம்பராகவும் வருது, அதே டைமு ஈவன் நம்பராகவும் வருது. ஸோ 22, 24, 26, 28, 30, 32, 34. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் வருது அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 இருக்கு. ஸோ N of B intersection C is equal to 7. ஸோ P of B intersection C is equal to N of B intersection C by N of S. So 7 by total number of students 35. Next, இப்போ B intersection கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A intersection C. Aக்கும் Cக்கும் காமனா இருக்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ A வந்து ஃபுல்லா பிரைம் நம்பர் இருக்கு, C ஃபுல்லா வந்து காம்போசிட் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ஏக்கும் சிக்கும் எது வந்து காமன் நம்பர். ஸோ இதில் இருக்கிற ஈவன் நம்பர் வந்து 2 மட்டும்தான் இருக்கு. இந்த டிக் பண்ணுறத இங்கே வந்து பாருங்க, இதில் ஃபுல்லாக ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். அதுவும் ப்ரைம் நம்பர்ஸில் ஃபுல்லாக ஆட் நம்பர் தான் இருக்குது, இது ஃபுல்லாக ஈவன் நம்பர். ஸோ இப்போ நான் டிக் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ப்ரைம் நம்பராகவும் இருக்குது, ஈவன் நம்பராகவும் இருக்குது. ஸோ அதை ஒன்றை மட்டும் எழுதுனா 2 மட்டும். ஸோ தட் இஸ் N of A intersection C is equal to only 1. So P of A intersection C is equal to 1 by 35. இப்போ நம்ம ஃபார்முலால அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B. Next, minus P of B intersection C minus P of C intersection A plus P of A intersection B intersection C. ஸோ இதில் P of A வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 8 by 35, P of B வந்து 12 by 35, C வந்து 17 by 35. நெக்ஸ்ட்டு A intersection B வந்து நமக்கு 0 வந்துச்சு, B intersection C வந்து 7 by 35 வந்துச்சு. அடுத்து A intersection C வந்து 1 by 35 வந்துச்சு. ஸோ A intersection B intersection C மூணுக்குமே காமனாக வர்ற நம்பர் வந்து நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ அதை நம்ம இன்னும் போடலை, பட் வந்து அது எதுவுமே இல்லை, தட் இஸ் 0. ஸோ இப்போ இருக்கிறத நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8ம் 12ம் 20, 20 + 17 37 by 35 மைனஸ் இது ரெண்டும் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் பண்ணிக்கலாம் 8 by 35. ஸோ 37 minus 8 by 35, 37 minus 8 is 29 by 35. So the required probability is 29 by 35.